ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா மே 14 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் செம்மையாக ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது யார் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை ஸ்ரீலங்காவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்னா அஃபிஷியலாக இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மே 14 2026 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா மே 14 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் மே 14 தான் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட்னு தான் எனக்கு கேட்டால் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மே 14 தான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு படம் வருது. ஸோ கருப்பு படம் நம்மள மாதிரி தான் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காதனால சுத்தல ரிலீஸ் டேட் கிடைக்காம சுத்திட்டு இருந்தாங்க. பாவம் அவங்க வந்து நம்மளால தான் பொங்கல் ஸ்லாட் எதனா மிஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய ஸ்லாட்டை மிஸ் பண்ணாங்க நம்மளாலே. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா மே 14 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஜனநாயகனா அதை கெடுக்கிற மாதிரி அங்கே போய் நிற்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிற்காது. ஏன்னா அவங்களும் வந்து ஃபேன்ஸ் தான், அவங்களும் வந்து கண்டிப்பாக வெறுத்து இருப்பாங்க. ஜனநாயகன் படத்தை நம்ம எந்த அளவுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காம டிஸ்டர்ப் பண்ணமோ அதே மாதிரி அவங்களும் ரிலீஸ் தேதி தள்ளி போக டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்து மே 14 வந்து கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஜனநாயகன் படத்தை வந்து மே 20 இல்லைனா மே 28 இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம். ஏன் வந்து மே 8 கூட ரிலீஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட மே 8 தான் படம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் மே 8 கூட படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஸோ மே 8 இல்லை அப்படின்னா மே 28 ரிலீஸ் பண்ணலாம். ஸோ 2 டேட்ல ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். பட் ஆனால் மே 14 ரொம்பவே டஃப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் தயாரிச்சிருக்கிற டாக்ஸிக் இந்த படம் ஜூன் மந்த்ல வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அதை வந்து தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ ஜூன் 4 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இந்த ஒரு படம் போஸ்ட்பாண்ட் ஆகுது, மறுபடியும் எதனா ரிலீஸ் எதுனா பொறுமையாக சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் தளபதி விஜய் அவர்களுக்கு வழி விடுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் படத்தை போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில ஜனநாயகன் வந்து ஜூன் இல்ல அப்படின்னா மே எண்ட்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இவங்க வந்து போட்டிருக்கனால இவங்க வந்து கேட்காம போட்டிருக்க மாட்டாங்க, கேட்டு தான் போட்டிருப்பாங்க. அந்த வகையில கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா மே 14 ரிலீஸ் ஆகுது டவுட் தான். அண்ட் இந்த ஒரு ஜனநாயகன் படத்துக்கு வந்து இத்தனை நாளா சென்சார் சர்டிஃபிகேட் தான் ஒரு இஷ்யூ இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ கிடையாது, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனா இன்னும் கொடுக்கல, பட் ஆனா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்போ இருக்கிற இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் தான் இந்த படத்துடைய ஓடிடி டீலான அமேசான் பிரைம் தான் ஒரு இஷ்யூவா இருக்காங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து இணையத்தில் லீக் ஆனதால கொஞ்சம் கம்மியான படத்தை கேட்கறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம புதுசா வந்து அக்ரிமெண்ட்லாம் போடணும். சோ இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, இதனால கேவின் ப்ரொடக்ஷனா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா அறிகுறியுமே இருக்கு. பட் ஆனா ரிலீஸ் டேட் தான் வந்து மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கேவின் ப்ரொடக்ஷன் வந்து இதுதான் ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓடிடி டீல் தான். சோ அந்த வகையில ஓடிடி டீல் வந்து சுமூகமா முடிஞ்சிச்சு அப்படின்னா படத்தை நீட்டா கொண்டு வந்துருவாங்க. சோ அந்த வகையில நம்ம மே 8 மே 20 மே 28 இந்த டேட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ டேட்ல தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ இதை தாண்டி வேற எந்த ஒரு டேட்லுமே ரிலீஸ் ஆக போறது கிடையாது. சோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்ல தளபதியோட பர்த்டே மந்த்ல ரிலீஸ் ஆகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஏன் அப்படின்னா படம் வந்து லீக் ஆயிடுச்சு. சோ அதனால வந்து குயிக்கா ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்ல தான். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வேணா படம் ரிலீஸ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே 8 கிடையாது, மே 14 அப்படின்னு சொல்லப்படுது. சோ மே 14 வரதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.